Anti-piracy notice asterisk. This content is intended solely for educational and informational purposes. All rights, including but not limited to the visuals, audio, text, and graphics, are owned by the Tech Nexus world. Any unauthorized reproduction, distribution, or downloading is considered a violation of copyright law. Your cooperation in preventing piracy and protecting intellectual property rights is greatly appreciated. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி லேர்ன் பண்ணாலும் சரி, அது மேபி ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங்காக இருக்கலாம், அல்லது செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பாலோ ஆல்டோ, செக் பாயிண்ட், அந்த மாதிரியான ஃபயர்வால்ஸ் ஓரியன்டாக இருக்கலாம், எஸ்டி வேனாக இருக்கலாம், எஸ்டிஎன்னாக இருக்கலாம், ஆட்டோமேஷனாக இருக்கலாம், லோட் பேலன்சர்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் தியரிட்டிக்கலாக நம்ம லேர்ன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட ஹோம் லேப்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லேப்லேயோ நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஒரு கிளியர் ஐடியா நமக்கு அதுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவோட கோல் என்னென்னா, நம்மளோட ஹோம் விர்ச்சுவல் லேபை க்ரியேட் பண்ணுறது தான் நம்மளோட இந்த வீடியோவோட கோல். என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளோட ஹோம் லேபை க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் நான் யூஸ் பண்ணது GNS3 நான் யூஸ் பண்ணேன். பிரமாதமான டூல். அப்போ இப்போ யாரெல்லாம் GNS3 யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் GNS3 பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ணேன்னா EV-NG இந்த டூல் யூஸ் பண்ணேன். இது ஒரு பிரமாதமான டூல். ஆனால் அதில் சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ கரண்ட்டாக நான் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, PnetLab அப்படின்ற ஒரு ரொம்ப பிரமாதமான ஒரு டூலை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிஸ்கோவோட லேப், ஆப்வியஸ்லி சிஸ்கோவோட லேப்ஸ் இருக்குது. இந்த EV-NGக்கும் சிஸ்கோ லேபுக்குள்ளேயும் நீங்கள் போனீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை, மணி. அதுதான் பிரச்சனை. நீங்கள் PnetLab ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க முடியும். சரி, இந்த விர்ச்சுவல் லேப் அப்படின்னு சொல்கிறோமே, அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றது என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா EV-NG எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கல அப்படின்னா ஒரு சின்ன டெமோ மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது என்னோட PnetLabல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விர்ச்சுவல் டோபாலஜி. இந்த டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா சிஸ்கோவோட ஐஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன், சிஸ்கோவோட ஸ்விட்ச் ரன் பண்ணிகிட்ருக்கேன், சிஸ்கோவோட ரவுட்டர் ரன் பண்ணிகிட்ருக்கேன், விண்டோஸ் பிசி ரன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் என்னென்ன மாதிரியான டிவைசஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நோடில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கக்கூடிய எல்லா டிவைசஸையுமே என்னால் என்ன பண்ண முடியும், என்னோடய PnetLabல விர்ச்சுவலாக ரன் பண்ணி பார்க்க முடியும். அப்போது எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் என்ன பண்ண முடியும், PnetLabல நம்ம ரன் பண்ணி பார்க்க முடியும். இப்போ PnetLab இன்ஸ்டாலேஷன் 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, நீங்கள் PnetLabை டைரெக்டாக அவங்க சைட்லேருந்து OVA ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும், அல்லது நீங்கள் இந்த PnetLabை பேர் மெட்டல் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த விர்ச்சுவலைசேஷன் பற்றின கான்செப்ட் ஓரளவுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரீஃப் மட்டும் கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த OVA ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த லேபை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்ட்வேர் தேவை. அந்த ஹார்ட்வேர் மேபி உங்களோட லேப்டாப்பாக இருக்கலாம், உங்களோட ஒர்க் ஸ்டேஷனாக இருக்கலாம், உங்களோட சர்வராக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஃபைனலி அதில் என்ன இருக்க போகுது, ஹார்ட்வேர் இருக்க போகுது. இப்போ இந்த OVA ஃபைலை இந்த ஹார்ட்வேர்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா 2 விதத்தில் நீங்கள் கொண்டு வர முடியும். நம்ம டைப் 1 ஹைப்பர்வைசர், டைப் 2 ஹைப்பர்வைசர்னு சொல்லுவோம். டைப் 2 ஹைப்பர்வைசர் அப்படின்னா என்னென்னா, இந்த ஹார்ட்வேருக்கு மேலே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகும். மேபி விண்டோஸ் அல்லது லினக்ஸ் ரன் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு VMware ஒர்க் ஸ்டேஷனோ அல்லது ஆரக்கிளோட விர்ச்சுவல் பாக்ஸோ நீங்கள் ரன் பண்ணுவீங்க. அதுக்கு மேலே இந்த OVA ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க, அதாவது இம்போர்ட் பண்ணுவீங்க. அப்போது உங்களோட PnetLabை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை லேயரை கிராஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு மேலே ஒரு டைப் 2 ஹைப்பர்வைசர், அதுக்கு மேலே உங்களோட OVAவை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களோட விர்ச்சுவல் ரவுட்டர்ஸோ விர்ச்சுவல் ஸ்விட்சஸோ இந்த லேயருக்கு மேலே தான் ரன் ஆகும். ஒரு ரவுட்டர், ஒரு ஸ்விட்ச் அல்லது ஒரு ஃபயர்வால், இது எல்லாத்தையும் நம்ம ரன் பண்ணுறதுக்கு என்ன தேவை, பேசிக்காக அதுக்கு தேவையான CPU, RAM, ஹார்ட் டிஸ்க், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, இதுதான் நமக்கு தேவை. அப்போ நீங்கள் இந்த டேரெக்டாக OVA ஃபைலை இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது, OVA ஃபைல் வழியாக நீங்கள் இம்போர்ட் பண்ணி கொண்டு வரும்போது இந்த விர்ச்சுவல் ரவுட்டரோ இந்த விர்ச்சுவல் ஸ்விட்சஸோ உங்களோட ஹார்ட்வேரை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை லேயர்ஸ் அதை கிராஸ் பண்ணு பாருங்கள்.
இந்த விர்ச்சுவல் ரவுட்டர்ஸோ இந்த விர்ச்சுவல் சுவிட்சஸோ உங்களோட இந்த ஹார்ட்வேரை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை லேயர் அதை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் டைரெக்டாக ஓவிஏ ஃபைலாக இம்போர்ட் பண்ணும்போது முதல்ல இந்த ஓவிஏல ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய PnetLab ரீச் பண்ணணும் ஃபஸ்ட்டு லேயர். அதுக்கப்புறம் இந்த PnetLab என்ன பண்ணணும், உங்களோட டைப் 2 ஹைப்பர்வைசரான VMware ஒர்க் ஸ்டேஷனையோ அல்லது ஆரக்கிளோட விர்ச்சுவல் பாக்ஸையோ ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஹார்ட்வேரை ரீச் பண்ண முடியும். அப்போது இங்கே என்ன பிரச்சனை, ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் ஓவிஏ ஃபைலில் டைப் 2 ஹைப்பர்வைசர் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களோட விர்ச்சுவல் ரவுட்டரும் உங்களோட விர்ச்சுவல் சுவிட்சஸும் ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரன் ஆகும், ஆனால் ரொம்ப ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. இதே இது டைப் 1 ஹைப்பர்வைசரில் போனால் என்ன ஆகுன்னு நம்ம பார்க்கலாம். டைப் 1 ஹைப்பர்வைசர் அப்படின்றது நம்ம ESXi சர்வரோ அல்லது Zen சர்வர் இந்த மாதிரியான ஹைப்பர்வைசர்ஸை நம்ம டைப் 1 ஹைப்பர்வைசர்னு சொல்லுவோம். ஹார்ட்வேருக்கு மேலே ரன் ஆகக்கூடிய ஒரு தின் லேயர், லினக்ஸோட கர்னல் மட்டும் ரன் ஆகும், அது ரொம்ப தின் லேயர் தான். அது ஈஸியாக உங்களோட ஹார்ட்வேரை ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இந்த ஓவிஏ ஃபைலை உங்களோட ESXi சர்வரில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே PnetLab ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த PnetLabக்கு மேலே உங்களோட விர்ச்சுவல் ரவுட்டர்ஸோ அல்லது விர்ச்சுவல் சுவிட்சஸோ ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இந்த விர்ச்சுவல் ரவுட்டரும் இந்த விர்ச்சுவல் சுவிட்சஸும் உங்களோட ஹார்ட்வேரை ரீச் பண்ண எத்தனை லேயரை பாஸ் பண்ண வேண்டியது இருக்குது, உங்களோட PnetLab ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டைப் 1 ஹைப்பர்வைசரை ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஹார்ட்வேரை ரீச் பண்ண முடியும். அப்போ கம்பேர் டு டைப் 2 ஹைப்பர்வைசர் டைப் 1ல் போகும்போது ஓரளவுக்கு உங்களால் பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியும். ஆனால் நம்ம பண்ண போகிறது என்ன, பேர் மெட்டல் இன்ஸ்டாலேஷன். ஸோ பேர் மெட்டல் இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே போகும்போது உங்களோட ஹார்ட்வேருக்கு மேலே உபுண்டுவை நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவீங்க. அங்கேயே வந்து KVM அப்படின்ற லினக்ஸோட ஓப்பன் சோர்ஸ் தின் ஹைப்பர்வைசர் ரன் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விர்ச்சுவல் ரவுட்டர்ஸையும் விர்ச்சுவல் சுவிட்சஸையும் நம்ம ரன் பண்ண ஆரம்பிப்போம். அப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிவைசஸ், அது விர்ச்சுவல் டிவைசஸ் உங்களோட ஹார்ட்வேரை ரீச் பண்ணுறதுக்கு ஹைப்பர்வைசர் அந்த KVMன்ற தின் லேயர் ஹைப்பர்வைசரை கிராஸ் பண்ணால் போதும், உங்களோட ஹார்ட்வேரை அதால் ரீச் பண்ண முடியும். அப்போது எந்தெந்த சினாரியோவில் நீங்கள் டைப் 1 ஹைப்பர்வைசருக்குள்ளே போகலாம், டைப் 2 ஹைப்பர்வைசருக்குள்ளே போகலாம், பேர் மெட்டலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேபி வந்து நீங்கள் ஒன்லி ரவுட்டர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் மட்டும்தான் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சின்ன லெவல் டோபாலஜியில் நீங்கள் டைப் 2 ஹைப்பர்வைசருக்குள்ளேயே ஓவிஏ ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரவுட்டர் ஸ்விட்சஸோடு நான் சேர்த்து நான் சில டிவைசஸை வந்து நான் இப்போ ஐஸ் ரன் பண்ண போகிறேன், இல்லை வந்து ஒரு FI லோட் பேலன்ஸர் நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் டைப் 2 ஹைப்பர்வைசரான ESXi சர்வருக்கு மேலே இந்த ஓவிஏ ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணி உங்களோட லேபை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய லெவல் டோபாலஜியில் போக போகிறீங்க, அதில் ஐஸ் ரன் பண்ண போகிறீங்க, FI லோட் பேலன்ஸர் ரன் பண்ண போகிறீங்க, உங்களோட அரிஸ்டாவோட CVP போர்ட்டல் ரன் பண்ண போகிறீங்க, சிஸ்கோவோட DCNM ரன் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ். CPU அண்ட் RAM வந்து இதுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அப்போ இந்த மாதிரியான டோபாலஜிலாம் நீங்கள் டைப் 1 ஹைப்பர்வைசருக்குள்ளேயோ டைப் 2 ஹைப்பர்வைசருக்குள்ளேயோ போகாமல் டைரெக்டாக பேர் மெட்டல் இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே போகும்போது தான் உங்களோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பேர் மெட்டல் இன்ஸ்டாலேஷனுக்கு நம்ம என்ன நீடுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஹார்ட்வேர், அது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லேப்டாப்போ உங்களோட டெஸ்க்டாப்போ அல்லது உங்களோட சர்வரில் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, உபுண்டு அதுவும் 18.04 LTSல மட்டும்தான் உங்களால் இந்த PnetLabை இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் இன்னும் ரொம்ப தியரிட்டிக்கலாக நான் இதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா நம்ம பண்ண போகிறது லேப் இன்ஸ்டாலேஷன், அதுக்குள்ளே எப்படி டிவைசஸை நம்ம ஈஸியாக கொண்டு வர போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டூல் ஆல்மோஸ்ட் எல்லா டிவைசஸையுமே நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களோட PnetLabக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ நான் இன்ஸ்டாலேஷனே நான் எதில் பண்ண போகிறேன் தெரியுமா, என்னோடய விர்ச்சுவல் லேபில் நான் ஏற்கனவே ஒரு விர்ச்சுவல் லேப் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த விர்ச்சுவல் லேபில் ஒரு லினக்ஸ் பாக்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே PnetLabை நான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறேன். அப்புறம் என்ன பேர் மெட்டல் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு கேட்குறீங்களா, ப்ரொசீஜர் ஒன்று தான். நீங்கள் சர்வரில் டைரெக்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கனாலும் இதே சேம் ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. போக போக அது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும்.
நான் ஏன் EVE-NG யூஸ் பண்ணாமல் PnetLabக்குள்ளே போனேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த வெப்சைட்குள்ளே போய் காமிச்சேன் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இதை பை பண்ணணும். 2 டிஃப்ரெண்ட் நீங்கள் எடிஷன் பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் எடிஷன், கார்பரேட் எடிஷன் இருக்குது. கம்யூனிட்டி எடிஷன் வந்து ஃப்ரீ தான். ஆனால் கம்யூனிட்டி எடிஷனில் ரொம்ப லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷன் PnetLabல கிடையாது. ப்ரொஃபஷனல் எடிஷனோட காஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம அரௌண்ட் வந்து 16,000 சம்திங் வருது. அதே இது நீங்கள் வந்து கார்பரேட் எடிஷன் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, கார்பரேட் எடிஷன் ஆல்மோஸ்ட் 1 lakh சம்திங் 2,000 1 lakh ப்ளஸ் வருது. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே PnetLabல நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் PnetLabக்குள்ளே நான் போயிருக்கேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் என்ன EVE-NG போகணுமா PnetLab போகணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். PnetLab இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இமேஜஸ்லாம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன டெமோவும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, CD ஸ்பேஸ் OPT UNetLab ஆடான்ஸ் QMO இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா LS ஸ்பேஸ் -LA. ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் டிவைசஸை நான் வந்து இந்த iShare 2 அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னோடய லேப் ஆல்ரெடி எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிருக்கு. அதனால் ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, iShare 2 என்னால் இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியும். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ்க்காக தான் நான் காமிக்கிறேன். நான் iShare 2 எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா, iShare 2 GUI start அப்படின்ற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். இப்போது டைரெக்டாக என்னோட ப்ரௌசரில் போயிட்டு என்னோட URL :5000 போர்ட், இந்த iShare 2 வந்து TCP போர்ட் 5000ல் தான் ரன் ஆகுது. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ் டவுன்லோட் பண்ணணுமோ எல்லா இமேஜஸும் இங்கே உங்களுக்கு என்ன இமேஜஸ் தேவையோ எல்லாத்தையுமே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, சிஸ்கோவோட கேட்டலைஸ் சீரிஸ் புது சீரிஸ் 9800 சீரிஸ் CL ஸ்விட்சை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா, டவுன்லோட் ஓகேன்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட PnetLabக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் இமேஜஸை தனியாக டவுன்லோட் பண்ணி ஒரு FTPயோ SFTPயோ யூஸ் பண்ணி உங்களோட PnetLab டிவைஸ்குள்ளே கொண்டு போகிறதுக்கு பதிலாக இந்த iShare 2 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட எல்லா இமேஜஸையும் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்ஸ்டாலேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.